Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WPLோட ஃபஸ்ட்டு மேட்ச் 2024. ஸோ WPLில் லாஸ்ட் சீசன் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் வந்து நம்ம வின்னிங்ஸ் கொடுத்துருந்தோம். அது அருமையான ஒரு சீசனாக வந்து அமைஞ்சிருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட போன WPL எப்படி இருந்துச்சுன்னா 10 பிளேயர் வரிய ஒரே பிளேயர்ஸை எல்லாருமே எடுத்து ஒரு பிளேயரை வேறு ஒரு ரிஸ்க்கான பிளேயர் எடுத்து தான் வின் பண்ணாங்க. பட் இந்த WPL அப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் குறைவு தான். ஏன்னா எல்லா டீம்ஸ்லையுமே ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் நல்ல ஒரு ஃபாரின் செட்டப் வச்சுருக்காங்க எல்லா டீம்ஸுமே. ஸோ ஓரளவுக்கு ஈக்குவலாக போகலாம். போன டைம் வந்து மும்பை ஈஸியாக ஜெயிச்சுட்டு போனது சீசன் ஸ்டார்டிங்லேயே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா டாப் ஆல்ரவுண்டர்ஸையுமே வந்து எடுத்திருந்தாங்க, அதனால் அவங்க ஜெயித்தாங்க. பட் இப்போது வேறு ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்லிலையும் சூப்பரான ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இருக்கிறதுனால மேட்ச் வந்து க்ளோஸாக போகலாம். ப்ளஸ் போன டைம் எல்லா மேட்சஸுமே இந்த மும்பையை சுற்றியே வந்து மேட்சஸை நடத்துனாங்க. இப்போது பெங்களூரில் நடத்துகிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு புது கிரவுண்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து February 23, 2024 7:30 ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்று, இந்த மாதிரி நான் டைம் டேட் கொடுக்குறேன். சில டைமில் நானே வந்து நிறையா வீடியோஸ் மேக் பண்ணுறப்போ ஒரு ப்ரெஷரில் எதாவது மாற்றி கொடுக்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். நீங்கள் எதுக்கும் டயத்தை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மேட்ச் வந்து நம்ம க்ளீன் ஸ்வீப் கொடுத்துருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் படி தான் அந்த மேட்சே போச்சு. பட் இருந்தாலும் ஏஎம்க்கு நான் பிஎம் ஏதோ வந்து மாற்றி கொடுத்துருந்தேன். ஸோ பிஎம்க்கு ஏஎம் கொடுத்துட்டேன்னா ஏதோ வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்த்துருந்தேன். ஸோ அதனால் இந்த டேட்டு டைமை நீங்களும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 8 மேட்ச் உமன்ஸ் மேட்ச் நடந்திருக்கு. 4 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 4 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும் ஓவரால் வந்து ஜெயிச்சிருக்காங்க. நமக்கு எப்பயுமே தெரியும் சின்னசாமி ஸ்டேடியமை பொறுத்தவரையும் பெங்களூரில். ஸோ நான் இங்கே வந்து கொடுக்கல எந்த கிரவுண்டுன்றது, அதை தெளிவாக சொல்லிடுறேன். பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியமில் தான் மேட்ச் நடக்க போகுது. ஓரளவுக்கு சின்ன கிரவுண்டு தான், ஈஸியாக வந்து 6-4 போகும்னு மென்ஸ் மேட்ச்லேயே நம்ம நினப்போம். பட் ஸ்பின்னர்ஸ் தூக்கி போட்டு விக்கெட் எடுப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக மட்டும் இதை சொல்கிறேன். செகல் வந்து ஆர்சிபிக்கு ஆடுறப்போ இந்த கிரவுண்டில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்கார். அப்போ உமன்ஸ் மேட்ச்சில் தூக்கி ஸ்லோவாக போடுறப்போ அடிக்க முடியாமல் விக்கெட்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமான சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஓவரால் உமன்ஸ் மேட்சஸில் 70 விக்கெட்டு எடுத்திருக்காங்க. அதில் 40 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸும் 26 விக்கெட் சம்திங் வந்து மீடியம் பேசர்ஸும் விக்கெட் எடுத்துக்கிறனால ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே வந்து உமன்ஸ் மேட்ச்சில் விக்கெட்டுன்றது கிடச்சிருக்கு. ஸோ இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபஸ்ட் T20 பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ்லேருந்து கான்வே வரிய மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே அந்த ஆவரேஜு ஸ்டாட்ஸ் படி தான் வந்து போயிருந்துச்சு. நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி நம்புவோம் இந்த மேட்ச் வந்து ஒர்க் ஆகும். ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜிஎஸ்டியே கிடையாது. ஒரு பெரிய ஆப். ஒரே டைமில் நீங்கள் எத்தனை கான்டெஸ்ட்டில் வேணால் ஜாயின் பண்ணலாம். ஆப்போசிட்டும் மாறி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கு, உமன்ஸ் ஐபிஎல்னே சொல்லலாம். உமன்ஸ் ஐபிஎல் மேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் பார்க்கலாம். உமன்ஸ் மேட்சை புரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி 7லேருந்து 8 பிளேயர் சேம் பிளேயர்ஸ் தான் வருவாங்க. ஏதாவது ஒரு 2-3 பிளேயரில் தான் வந்து ஜிஎல்லே இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ரொட்டேட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறதுல தான் இந்த உமன்ஸ் மேட்சஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ பிபிஎல், உமன்ஸ் பிபிஎல், WBBL வேறு, உமன்ஸ் ஐபிஎல் WPL வேறு. ஏன்னா அதில் ஆஸ்திரேலியன் லோக்கல் பிளேயர்ஸாக அதிகமாக இருப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் பிளேயர்ஸை நம்பி தான் அந்த டோர்னமெண்ட்டே நடக்குது. ஸோ அவங்க எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இந்த தடவை எடுத்திருக்காங்க நிறைய பிளேயர்ஸை. ஸோ கண்டிப்பாக ஆல்ரவுண்டர் பேஸ்லேயே இந்த மேட்ச்லாம் போகும். அந்த ஆல்ரவுண்டர்ஸ்குள்ளே நம்ம கரெக்டாக எப்படி கேப்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மேட்ச் போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்க லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க சேஃபாக ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேண்டசியில் வின்னு லாஸ்ன்றது அது சகஜம் தான். இதை நான் பல வருடங்களாகவே சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் நம்ம நேமில் யாராச்சும் நாங்கள் 100% வின்னிங்ஸ் தரோம் அமௌண்ட்டு கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ வின்னும் வரும் லாஸும் வரும். அதுதான் ஃபேண்டசி. நீங்கள் தான் ஈக்குவலாக வந்து இது பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து லாஸ்ட் தான், அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வந்து வின்னு. இப்போ இதுலேயும் 1K அதுலேயும் 1K நம்ம போட்டு ப்ளே பண்ணியிருந்தோம்னா ஸோ கண்டிப்பாக அதில் 1K போடுறப்போ 4K கிடச்சிருக்கும். ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் ஹெட் 4 ஹெட்டில் போடுறப்போ 4K வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அப்போ 3K நமக்கு ப்ராஃபிட்டு. அதே மாதிரி இங்கே நமக்கு 1K லாஸ் ஆனால் கூட அப்போ நான் ஓவரால் டே படி பார்த்தோம்னா நமக்கு 2K ப்ராஃபிட். இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ ப்ளே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது இருக்கும். ஸோ ஈக்குவலாக தான் எப்பயுமே வந்து ஃபேண்டசியை ப்ளே பண்ணணும். அந்த நாளை வந்து ப்ராஃபிட்டாக முடிக்கணும். அதான் வந்து உங்களோட டார்கெட்டாக இருக்கும்.
மந்த்து வீக் அப்படிலாம் கிடையாது. அந்த நாளை நீங்கள் எப்படியா ஒரு சேஃபாக முடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லா மேட்சஸுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும், ஈக்குவலாக வந்து ப்ளே பண்ணணும். ஸோ கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐபிஎல் வரப்போது கண்டிப்பாக எல்லா மேட்ச்சுக்கும் நம்ம டீம் கொடுப்போம், ப்ளஸ் வீடியோ அனலைஸ் முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு கிராண்ட் லீக் டீம்ஸை மேக் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எஃபெக்ட் போட்டு தான் வந்து வீடியோஸ்ன்றது கொடுக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் படி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸும் போயிட்டுருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல் உமன்ஸ், இந்த 2 டீம் தான் 2023 WPLோட பெஸ்ட்டு டீம்ஸு, ஸ்ட்ராங்கான டீம்ஸ். ஸோ இந்த டீமுக்குள்ளே இப்போது சதர்லாந்து வந்திருக்கிறதுனால, டெல்லி டீமுக்குள்ளே சதர்லாந்து வந்திருக்கிறதுனால இன்னுமே அவங்க டீம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ரீசெண்ட் டைமில் அவங்க ஒரு 200 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க டெஸ்ட் மேட்ச்சில், அந்தளவுக்கு ஹிட்டர். பட் ஆஸ்திரேலியன் டீமில் அவங்களுக்கு ஆல்ரவுண்டராக ஒரு 4 ஓவர்ஸ் கொடுத்து பேட்டிங் டாப்பில் ஆட வைக்க முடியாது. எப்பயுமே ஆஸ்திரேலியன் டீமில் அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். மேட்ச் ஷாட் பார்த்தீங்கன்னா மென்ஸில் ஆல்ரவுண்டர் தான் பிபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பட் ஆனால் நேஷ்னல் டீமில் எங்கேயோ ஆட வைப்பாங்க, பவுலிங்கே தரமாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் வந்து பலமாக இருக்குது, ஹெவி காம்படிஷனு. ஸோ நிறையா பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட பெஞ்சில் உட்காருவாங்க. பட் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மும்பை உமன்ஸ், டெல்லி உமன்ஸ், ஸோ இந்த 2 டீமே லாஸ்ட் டைம் வந்து 3 மேட்ச் ஆடினாங்க. அதில் மும்பை 2 மேட்ச் ஜெயிச்சாங்க, டெல்லி 1 மேட்ச் ஜெயிச்சாங்க. நம்ம பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபைனலில் மும்பை தான் வந்து வெற்றி பெற்றாங்க. அந்த பேஸில் தான் இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்ன்றதையும் செட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துடலாம் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸில் ஹீலி மேத்யூஸ் சொல்லவே தேவையில்லை. போன சீசனில் பேட்டிங்கில் அடிக்க மாட்டாங்க, அவுட் ஆவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தாலுமே பவுலிங்கில் தூக்கி போட்டு ஒவ்வொரு மேட்ச்லேயும் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட அந்த சீசன்லேயே வந்து பேட்டிங் பவுலிங் 2லேயுமே வந்து ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இடத்துக்கு வந்து வந்தாங்க. அதே மாதிரி யாசிகா பாட்டியா ரீசெண்ட் டைம்ஸில் பெரிய அளவோட ஃபார்ம்ன்றது கிடையாது. ஆனால் விக்கெட் கீப்பிங்கில் நம்ம அவங்கள தான் எடுத்தாங்கன்னு வேறு வழியும் கிடையாது. ஏன்னா டெல்லி தரப்பில் உங்களுக்கு தானியா பாட்டியா தான் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரைய பேட்டிங்கில் அந்தளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. விக்கெட் கீப்பிங்கில் கேட்ச்சு ஸ்டெம்பிட் அதில் வேணால் நம்ம வந்து பார்க்கலாமே தவிர்த்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யாசிகா பாட்டியாவை தான் நம்பணும். ஏன்னா அவங்களுமே அவுட் ஆவாங்கன்னு எதிர்பார்த்தாலும் கொஞ்சம் கட் ஷாட்ஸ் ஆடி குயிக்காக வந்து ஒரு 4-5 4 அடிச்சுட்டு ஒரு 2 கேட்ச்சு ஒரு ஸ்டெம்பிட்டுன்னு பண்ணால் கூட பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு சேஃபஸ்ட்டு பிக்குன்னு பார்த்தோம்னா யாசிகா பாட்டியா தான். நாட் சிவரை பொறுத்தவரைய ரீசெண்ட் டைம்ஸில் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்குறப்போ கிடைக்கிற சான்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க, ஒரு 20-30 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சேசிங்கில் பிக் பிளேயர் இவங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கோட செகண்ட் பேட்டிங்கில் மேட்சை எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு தரமான ஒரு பிளேயரு. சேசிங் வரப்போ கண்டிப்பாக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட கொடுத்து ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ஹீலி மேத்யூஸ் வந்து இங்கே காஃபுக்கு ஒரு அவுட் ஆயிடுறாங்க, ஒரு ஸ்விங்கில் அவுட் ஆகிறாங்கன்னா கூட கண்டிப்பாக நாட் சிவர் சேசிங்கில் கேமை எடுத்துகிட்டு போவாங்க. ஆமிலியா அக்கரை பொறுத்தவரைய உமன்ஸ் சூப்பர்ஸ் மேட்ச்சில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரும் இவங்க தான், ஹையஸ்ட்டு ரன் கட்டருமே இவங்க தான். ஸோ ஹசரங்கா LPLல பண்ணியிருப்பார் 2023, அதே மாதிரி தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஹர்மன்ப்ரீத் கவுரை பொறுத்தவரைய சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது, இருக்கிறதுல ஒரு மோசமான ஃபார்மில் தான் ஹர்மன்ப்ரீத் கவுர் இருக்காங்க. ஓடிஎல்லையும் சரி T20 சரி எல்லாத்துலேயுமே அப்படி தான் வந்து ஆடி இருக்காங்க ரீசெண்ட் டைமில். பூஜா வெஸ்டாகர் ஓரளவுக்கு ஒரு விக்கெட்டு ஒரு 20 ரன்னுன்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மும்பைக்கு ஃபேவராக நீங்கள் டீமை செட் பண்ணுறப்போ பூஜா வெஸ்டாகரை கன்சிடர் பண்ணலாம். இஸ்மாயிலா இல்லை யங்கான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா யங்கில் யாங். ஸோ ஏன்னா லாஸ்ட் சீசனில் யாங் தான் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க மும்பைக்கு. அதுவும் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு எல்லாமே வந்து போல்டுலேயே விக்கெட் எடுத்தாங்க. அதை வந்து அங்கனக்குள்ளே அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, இஸ்மாயிலா இல்லை யாங்கான்றதை. மற்றபடி இங்கே அம்ஜுன்கரை பொறுத்தவரையும் ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக் தான். நம்ம ஒரு பெரிய பிளேயரை ட்ராப் பண்ணுறப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பூஜா வெஸ்டாகரை வந்து 70% எடுத்திருப்பாங்க. அவங்க வேணான்னு நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அம்ஜுன்கரை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க விக்கெட்டே எடுக்காமல் இருப்பாங்க. பட் திடீர்னு பார்த்தோம்னா 4-5 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். அவங்களுக்குமே நல்ல ஒரு ஸ்விங்குன்றதுக்கு. சாய்கா ஈசாக்கு லாஸ்ட் சீசனோட ஒரு எமர்ஜென்ட் பிளேயரு, வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. யாருமே எதிர்பார்க்காம இந்தியன் டீமுக்குள்ளேயுமே வந்தாங்க, இந்தியன் டீம்லேயுமே விக்கெட்டுன்றதை எடுத்தாங்க. ஸோ WPLனாலே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னால் அது சாய்கா ஈசாக் தான். அடுத்து எக்லிஸ்டன் சொல்லலாம். 2 பேர் தான் வந்து லாஸ்ட் சீசனில் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஓவரால் இவங்க தரப்பில் நம்ம பார்த்தோம்னா டாப்பில் லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஒரே லெஃப்ட் ஹேண்டர் தான், மீதி எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான். ஸோ இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தோம்னா ஸோ ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக நம்ம ராதா யாதவ் பார்க்கலாம். நிறையா ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கப்போ அவங்க ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் ட்ரம்ப் கார்ட் பிக்குன்னு பார்த்தோம்னா அம்ஜுன்கர். ஸோ இந்த இடத்துல யாங் இல்லை இஸ்மாயில் இவங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க்கான ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்ஸு. GL அங்கங்கே ஒரு சில டீம்ஸில் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும்.
மின்னுமணி ஒரு பெஸ்ட் பிளேயர் தான். பட் ஆனால் இவ்வளோ ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கப்போ அவங்களால விக்கெட் எடுக்க முடியுமான்றது ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் டெத்தில் பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாங்களான்றது ஒரு டவுட்டு. ஏன்னா இங்கே கண்டிப்பாக காஃபும் அதுக்கப்புறம் சதர்லாந்து இருக்கிறதுனால இவங்க தான் மோஸ்ட்லி வந்து விக்கெட்ஸ் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ரெட்டிக்கு ஒரு சில ஓவர்ஸ் வந்து கொடுத்து ட்ரை பண்ணலாம். அவங்க ரன்ஸ் போயிட்டாங்கன்னா ஃபுல் ஓவர் கோட்டாவை காஃப், அதுக்கப்புறம் சதர்லாந்து, நெக்ஸ்ட்டு பாண்டே, சிக்கா பாண்டே, அடுத்து ராதா யாதவ் இவங்க முடிப்பாங்க. மின்னுமணி அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கேப்சியை பயன்படுத்தலாம். கேப்சியை இந்த மேட்ச்சில் அவ்வளோவா பயன்படுத்த வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் பேட்டர் இருக்கப்போ கேப்சி ஒரு பார்ட் டைம் பவுலர் தான், ஈஸியாக அடிச்சிருவாங்க. அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு பார்க்குறப்போ கண்டிப்பாக சாய்கா ஈசாக்கை அதிகமாக மறுபடியும் பயன்படுத்துவாங்க. விக்கெட்ஸ் அதிகமாக சாய்கா ஈசாக்கு எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா டாப்பில் இருக்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் பேட்டர் தான். கண்டிப்பாக சாய்கா ஈசாக் தூக்கி போடுறப்போ எப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்க தான் போகணும். அப்போ இவங்க ஒரு சில பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்கு சாய்கா ஈசாக்கு. ஸோ கண்டிப்பாக ராதா யாதவ், சாய்கா ஈசாக் இந்த மேட்ச்சில் ஸ்பின்னுக்கு விக்கெட் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக இருப்பாங்க. ஸோ பார்ட் டைம் பவுலரான கேப்சியை பொறுத்தவரையா பேட்டிங்கில் சடனாக குயிக்காக வந்து ஆடுவாங்க. பட் ஒரு 20 ரன் குயிக்காக ஆடினா கூட 21 ரன் அடிக்கிற போகிறப்ப வந்து அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஒரு ரிஸ்கி கேப்டன் சாய்ஸ் தான் வந்து நான் சொல்லுவேன். மெக்லானிங்கு ரிட்டையர்ட் ஆகிட்டு இந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் தான் வந்து ஆடிட்டுருக்காங்க. ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா உமன்ஸ் விக்டோரியா ட்ராஃபி ஏதோ ஒரு ட்ராஃபி வந்து அங்கே நடக்கும் ஆஸ்திரேலியாவில், அதில் கூட ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி இங்கே காஃபை பொறுத்தவரைய ரீசெண்ட் டைமில் சவுத் ஆஃப்ரிக்காவை தனியாக எடுத்துகிட்டு போய் வின் பண்ண வச்சாங்க. ஒரு மேட்ச்லேயும் 50 ரன் ஸ்கோர் பண்ணாங்க, 2 விக்கெட் எடுத்தாங்க, 3 விக்கெட் எடுத்தாங்க. ஓடிஐ, T20 எல்லாத்துலேயுமே பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். சஃபாலி வர்மாவும் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ ஒரு 30-40 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. தேவைப்பட்டால் அவங்களும் வந்து பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா அந்த ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாமே பெஸ்ட்டு பிக்ஸாக தான் இருப்பாங்க. நீங்கள் டெல்லிக்கு ஃபேவராக கேப்டன் ஸ்கோர் போனால் இவங்க 2 பேத்துக்கு கேப்டன் கேப்டனாக போகலாம். நீங்கள் மும்பைக்கு ஃபேவராக கேப்டன் போகலாம்னா கண்டிப்பாக இவங்க 2 பேத்துக்கு போகலாம். மும்பையிலே நீங்கள் எடுக்கணும்னா எல்லா ஆல்ரவுண்டரையும் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் டீம் எடுக்கணும்னா கண்டிப்பாக எல்லா ஆல்ரவுண்டர்ஸையுமே நம்ம எடுத்து தான் ஆகணும். இதில் ட்ரம்ப் கார்டு பிக்காக நம்ம லோ பர்சன்டேஜ் பிக்கு ட்ரம்ப் கார்டு பிக்குன்னு பார்த்தோம்னா ராதா யாதவ் ஓரளவுக்கு ஒரு ரிஸ்கியான ஆப்ஷனாக நம்ம ஒரு ஹை பிளேயரை ட்ரா பண்ணி ஒரு லோ பிளேயராக வந்து இவங்களை வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மின்னுமணி பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறதுனால ஒரு ரிஸ்கி பிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சைடில் பார்த்தோம்னா ட்ரம்ப் கார்டு பிக்காக இஸ்மாயில், அப்படி இல்லாட்டி யாங்கா ட்ரை பண்ணலாம். மற்ற பவுலர்ஸுக்கு எல்லாமே 1 or 2 ஓவர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓவரால் பார்த்தோம்னா நம்ம ஸ்டார் பிளேயர்ஸ் தான் வந்து அதிகமான ஓவர்ஸ் வந்து வீசுவாங்க. அவங்களுக்கு தான் விக்கெட்ஸும் கிடைக்கும். அந்த ஸ்டார் ஆல்ரவுண்டர்ஸ்குள்ளேயே நம்ம கேப்டன் போகிறது தான் பெட்ரு. ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் யோசிச்சு அவங்களுக்குள்ளேயே ரிஸ்க்காக கேப்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃபஸ்ட் ஓவரால் கேப்டனில் ஹீலி மேத்யூஸு, நாட்ஸ், அமிலியா கீர், இந்த சைடில் காஃபு, சதர்லாந்து. ஸோ இவங்க தான் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். இவங்களே வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் கேப்டன்ஷிப்னா கூட இந்த 5 பேத்துக்குள்ளேயே வரதுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கும். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்கன்னா ஒன் சைட் டீம் செட் பண்ணி எம்ஐக்கு ஃபேவராக டீமை செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணால் பியூர் பவுலருக்கு கேப்டன்ஷிப்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். யாசிகா பாட்டியா 3 மேட்ச் ஆடிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் 46 ரன்னு, எப்படியும் ஒரு 2 கேட்சு ஒரு ஸ்டெம்பிட் அடித்தா அதில் வந்து பாயிண்ட் கிடைக்கும். ஹீலி மேத்யூஸ் 3 மேட்ச்சில் 50, நாட் சிவர் 3 மேட்ச்சில் 83, ஹர்மன்ப்ரீத் கௌர் 3 மேட்ச்சில் 71. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குது ஹர்மன்ப்ரீத் கௌருக்கு. அமிலியா கிர் 3 மேட்ச்சில் 22 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் 2 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காங்க. ஏன்னா அது காரணம் பெரிய அளவில் இவங்களுக்கே வாய்ப்புன்றது போன சீசனில் வந்து கிடைக்கல. ஸோ டாப்லேயே நாட் சிவரோட பேட்டிங்கே முடிஞ்சிடும். அப்படி தான் எம்ஐ ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா 3rd ரவுண்டு 4th ரவுண்டு வரப்போ இவங்களுக்கு பேட்டிங்கே கிடைக்காது. அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. யாங்கு 3 மேட்ச்சில் 6 விக்கெட்டும், சாய்கா இசாக் 3 மேட்ச்சில் 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ டிசி பிளேயர்ஸில் பார்த்தோம்னா மெக்லானிங் 3 மேட்ச்சில் 110 ரன்னு, செம்ம ஃபார்மில் இருந்தாங்க, சூப்பராக ஆடினாங்க. திடீர்னு வந்து ரிட்டையர் ஆனாங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில். சஃபாலி வர்மா 3 மேட்ச்சில் 46, ஜெனிமா ரொட்ரிகஸ் 3 மேட்ச்சில் 34. அடுத்து பார்த்தோம்னா காஃப் 2 விக்கெட்டு. இந்த சீசன் பேட்டராகவும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். போன சீசன் பவுலராக தான் நம்பி ஆடினாங்க, இப்போ பேட்டராகவும் ஆடலாம். கேப்சி ஹெட் டு ஹெட்டில் 1 விக்கெட்டு 3 மேட்ச்சில். பட் பேட்டிங்கில் ஒரு 40 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் பால் லெவன் ஆப்பே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 0% GSTயில் கொடுத்துட்ருக்காங்க. வின்னிங் சென்டர் ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தான். வேறு கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும். ஓரளவுக்கு டீம் போடணும். அதேமாதிரி இப்போ 4 மேட்ச் ஆடுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மேட்ச் ஈக்குவலாக வந்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக பேட் பால் லெவன் ஆப்பில் அந்த எண்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அது வந்து உறுதியாக வந்து என்னால் சொல்ல முடியும். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
அதேமாதிரி ஜிஎஸ்டின்றது இல்லவே இல்லை, 0% தான். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமான அமௌண்ட் போட்டு கூட இன்ஸ்டால் பண்ணாதவங்க 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யாசிகா பாட்டியா, ஹர்மன்ப்ரீத் கௌர், சஃபாலி வர்மா, லானி. ஸோ கேப்டன் கம்னா ஹீலி மேத்யூஸ், நாட்ஸ் இவர் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மும்பைக்கு ஃபேவராக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல கேப்சிக்கு பதிலாக நீங்கள் யாங் எடுத்துட்டிங்கன்னா எம்ஐ டீம் தான் இது. ஹர்மன்ப்ரீத் கௌருக்கு பதிலாக இன்னொரு பவுலர் ஏதாவது ரொம்ப லோவாக பிக் பண்ணப்பட்ட மும்பை பவுலர் வேணாலும் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க தரப்புக்கான ஒரு டீமுன்னு பார்த்தோம்னா காஃபை கேப்டனாக கொடுத்து சதர்லாந்து, மின்னுமணி, அடுத்த கேப்சி, மெக்லானி, சஃபாலி வர்மா. இவங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு பிளேயரை கட் பண்ணணுன்னா கட் பண்ணிவிட்டு, ஸோ பூஜா அஷ்டாகர் கூட கட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிசியோட லோ பர்சன்டேஜ் பிக்கான ஒரு பவுலரை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நல்ல டீமாக வந்து க்ரியேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். இந்த WPLக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வீடியோஸ்ன்றது போஸ்ட் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து IPLம் வரும். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாட்ஸுமே நான் எடுத்து தான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.